எல்லோருக்கும் வணக்கம். ஜிஎஸ்டி தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஜிஎஸ்டி கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு 2017 முதல் 2025 வரை சென்று வந்த பயணங்கள் என்பது அதிகம், மிக மிக அதிகம். காரணம், ஒவ்வொரு ஊர்களுக்கும் சென்று வந்த போது கிடைத்த அனுபவங்கள் ஏராளம். ஜிஎஸ்டி சட்டத்தில் பணத்தை சம்பாதிப்பதை விட அதிக கற்றுக்கொண்டோம், அதிக அனுபவத்தை கற்றுக்கொண்டோம் என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம், 2017 ஒரு புதிய சட்டம் இந்தியாவில் நடைமுறைப்படுத்தும் போது ஏற்படக்கூடிய மிகப்பெரிய நடைமுறை சிக்கல்கள் என்பது அதிகம் பாதித்தது வரி தொழிலைத்தான். காரணம், இதற்கு முன்பு உள்ள சட்டங்கள் எல்லாமே இந்த அளவுக்கு பொருளாதார தண்டனைகள் ஏற்படுத்தவே இல்லை. அதே போன்று கேன்சலேஷன் செய்யப்படவே இல்லை. ஜிஎஸ்டி என்ற ரத்து செய்யப்பட்டது என்பது ஜிஎஸ்டி சட்டம் வந்த பிறகுதான் அதிகம். இதற்கு முன்பு இருந்த அதிகாரிகள் யாரும் டிஎன் வேட் சட்டத்திலோ அல்லது டிஎன்ஜிஎஸ்டி சட்டத்திலோ அந்த பதிவெண்களை ரத்து செய்யும் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளவே இல்லை. ஏனென்றால் ஒரு பிசினஸ், ஒரு தொழில் தொடங்குபவர் தான் அந்த தொழிலை நிறுத்துவதற்கு அல்லது முழுவதுமாக அதனுடைய இயக்கத்தை நிறுத்துவதற்கும், வேறு தொழில் செய்யும் போது அல்லது வெளிநாடுகளுக்கோ அல்லது வெளியூர்களுக்கோ பயணம் செய்யும் போது அந்த தொழிலை நிறுத்தலாம் என அவரது குடும்பமும் அவரும் தான் முடிவு செய்ய வேண்டும். சம்பந்தமே இல்லாமல் ஒரு அதிகாரிகள் அந்த நிறுவனத்தை நிறுத்துவது என்பது அதை நம்பி தொழில் செய்யக்கூடிய அந்த உரிமையாளரை மட்டும் பாதிக்கவில்லை. அவரது நிறுவனத்தில் உள்ள பல தொழிலாளர்கள், குறிப்பாக வரி தொழில் செய்யக்கூடிய வரி ஆலோசகர்கள், ஜிஎஸ்டிபிக்கள் ஜிஎஸ்டி சட்டத்தில் அதிகம் பாதித்தது மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்துகிறது. இதற்கு அரசாங்கம் தான் முடிவு சொல்ல வேண்டும், முடிவு எடுக்க வேண்டும். காரணம், 2017, 18, 18, 19, 19, 20 என பழைய கணக்குகள் எடுத்து அதற்கு உண்டான 18% வட்டியுடன் அரசாங்கம் வரி வசூல் செய்கிறது. கூடுதலாக அபராதம் 10,000 என்பதை விட 20,000, 20,000, 40,000, அப்பீல் செய்யும் போது 10,000 என்று வருகிறது. ஆக கடந்த கால சட்டங்களில் இந்த அளவிற்கு வட்டி 18% இன்ட்ரெஸ்ட், கூடுதலாக அபராதம் ஆகியவை வசூல் செய்யப்படவே இல்லை. ஏதோ அத்திப்புத்தது போன்று 1-2 விஷயங்கள் நடக்கும். ஆனால் எல்லாவற்றுக்குமே நாங்கள் வரி மட்டுமே தான் செலுத்துவோம். கூடுதலாக எந்தவித ஒரு பைசா கூட அபராதம் என்ற வகையில் லேட்டி செலுத்தியதே இல்லை. இது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தொழில் நட்டத்தை தான் கடந்த 7 ஆண்டுகள் 8 மாதங்கள் சந்தித்துள்ளோம் என்பது வருத்தமான செய்தியை பதிவு செய்ய விரும்புகிறேன். என்னை போன்ற எத்தனையோ தமிழ்நாடு முழுவதும் அகில இந்திய அளவிலும் வரி ஆலோசகர்கள் ஜிஎஸ்டி பொருளாதார இழப்பு சந்தித்துள்ளனர். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பட்டுக்கோட்டை ஜிஎஸ்டி பிராக்டிஷனர் ஆர் ரமேஷ், ஜிஎஸ்டிபி. மீண்டும் அடுத்த காலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.